அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயத்த பொதுவெளியில பேசணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த சில நியூஸ் சேனல்கள்ல அப்படிலாம் வர செய்தி, நிலவு மொழி தோழரோட குழந்தை தியோவோட ஒரு எதிர்பாராத ஒரு அகால மரணம். 12-13 வயசுல தற்கொலை, 8வது படிக்கிற குழந்தை. அந்த செய்தியை பற்றி வர்ற செய்திகள் எதுவுமே எங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. எவனோ யாரோ எழுதியிருந்தா நாங்கள் கண்டுக்க மாட்டோம், விட்டுட்டு போயிருப்போம். சமூக வலைதளங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். எவனாவது பேசுவான், கண்டவன் கமெண்ட் போட்டுக்கிட்டு தெரியுவான். இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி புரியுன்ற புரிதல் இல்லாத நபர்கள்லாம் இல்லை நாங்கள். ஆனால் நேற்று சவுக் அன்பிளக்டு அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கு. அது சவுக்கு சங்கர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் தான், முகநூல் அப்படின்றது இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் ஒரு செய்தி, சவுக்கு சங்கர் அவரின் முன்னாள் மனைவி நிலவுமொழி சிந்தாமரை, இவங்க 2 பேரோட குழந்தை தியோ இது மாதிரி தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதில் கமெண்ட் செக்ஷனில் பின்டு கமெண்டில் சவுக்கு அன்பிளக்டு அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் சில மாசமாக சரியாக படிக்கலை, அதனால் பயங்கர மன உளைச்சல்ல இருந்தான், அதனால மன உளைச்சல்ல படிக்கலைன்னு அவங்க அம்மா திட்டினாங்க. அதனால கடும் மன உளைச்சல்ல இருந்தாமே தூக்கு போட்டு இறந்துட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க பார்த்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு உடம்ப அனுப்பி வச்சாங்க, காவல்துறை விசாரணையில இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. குறைஞ்சபட்சம் கூட மனசாட்சி இல்லாத கேவலமான அப்பட்டமான பொய் பிரச்சாரம். 3 மாச குழந்தையில வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டப்பட்டு சிசேரியன் பண்ணி குழந்தை பெற்றவங்க அவங்க. இவ்வளோ நாள் நாங்கள் யாருமே வாய் திறக்காம, சவுக்குக்கு நல்லா தெரியும் நிலவு கூட இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் யாரு, ஈவன் கல்யாணம் பண்ணி வச்சவங்க யாரு, நிலவோட சீனியர் யாரு, கூட இருக்கக்கூடிய தோழர்கள் நண்பர்கள்னு ஒரு வட்டாரம், எல்லாரும் நிலவை இன்னைக்கு கிடையாது பல வருஷங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே என்ன உண்மைன்னு தெரியும். இவ்வளோ நாள் நாங்கள் பெருசா பொதுவெளியில பேசாததுக்கு காரணமே தியோ மட்டும்தான். பிஞ்சு குழந்தையில இருந்து 3 மாச பிஞ்சு குழந்தையில தூக்கிக்கிட்டு நடு ரோட்ல நின்னவங்க. அப்படி பிஞ்சு குழந்தையில இருந்து அந்த குழந்தைய பொத்தி பாதுகாத்து வளர்த்தது தியோ, நிலவோட நண்பர்களும் தோழர்களும் நிலவோட குடும்பமும் மட்டும்தான். முழுமையாவே நிலவோட அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் அந்த குழந்தைய அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த குழந்தைய எட்டி கூட பார்க்காத நிலவு அவ்வளோ பொருளாதார சிக்கல்ல இருக்காங்க. சிசேரியன் இருக்கிற இதுல பேசணும்னா எவ்வளவு அயோக்கியத்தனமா ஆணாதிக்கமா நடந்துகிட்டதுனால, சவுக்கு சங்கர் நடந்துகிட்டதுனால நிலவை கிளம்பி வந்தாங்க, நடு ரோட்ல குழந்தைய தூக்கிட்டு அனாதையா நின்னாங்க, சிசேரியன் பண்ண வயிற்றோட 3 மாச பிஞ்சு குழந்தையோட நின்னாங்க. எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் என்னால பேச முடியும். ஆனா நாங்க இவ்வளவு காலம் எல்லாருமே தவிர்த்தோம். நிலவோட நண்பர்கள் தோழர்கள் அத்தனை பேருமே தவிர்த்ததுக்கு ஒரே காரணம் தியோ மட்டும்தான். ஏன்னா நிலவு சவுக்கு சங்கர் பண்ண எந்த ஆணாதிக்கத்தை பத்தியும், எவ்வளவு அராஜகமான முறையில அவங்களுக்கு நடந்த அநீதியை பத்தியும் ஒரு வார்த்தை கூட தியோ கிட்ட சொன்னதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. நாங்க யாருமே சவுக்கு சங்கர் பேர் கூட நாங்க தியோ கிட்ட பேச மாட்டோம். அவன் எங்க கூடவே வளர்ந்த குழந்தை, பொத்தி பாதுகாத்து அத்தனை பேரும் அப்படி கொஞ்சம் விளையாண்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தைய நாங்க தூக்கி நெருப்புக்கு கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். பொதுவாவே எங்களுக்கு நிலவை தேத்துறதா எங்களை நாங்க தேத்திக்கிறதானே தெரியல. ஒரு நேற்று அவ்வளவு மூத்த தோழர் ஒருத்தர் கத்தி கதறி அழுதுட்டு இருக்காரு, கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு. அவங்க நிலவோட இவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒரு மண்ணும் தெரியாதுங்க அவங்க அப்பாவுக்கு. சவுக்கு சங்கர்னு சொல்றீங்களே, பயாலஜிக்கல் ஃபாதர் இருந்தாலும் 10 பைசா கையில காசு இல்லாம, வாடகை கொடுக்க முடியாம, பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம, வேலைக்கு போய்கிட்டு தன்னோட உடம்பு பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு நிலவு எவ்வளவு போராடினாங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, ஆர்டர் வந்துச்சு. இப்பல பல வருஷத்துக்கு முன்னாடியே மாசம் 3000 ரூபாய் குழந்தைக்கு கொடுக்கணும், ஜீவனாம்சமா கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஆனா ஏற்கனவே நிலவு ஒரு பதிவு போட்டாங்க, மாசம் 3000 ரூபாய் என்னால கொடுக்க முடியாது, என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்ன சமயத்துலதான் மாலதிக்கு டி நகர்ல 10 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தான் சவுக்கு சங்கர். நிலவு பதிவு போட்டுருக்காங்க, எடுத்து நிலவோட முகநூல் பக்கத்தை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்கன்னு 10 பைசா கொடுத்ததுல காசு பணம்லாம் செகண்டரிங்க. அப்பா பாசம்னா என்னன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. இது வரைக்கும் அந்த குழந்தைய நம்மளாம் புகைப்படத்துல பார்த்து பல பேர் தெரிஞ்சுக்கிறாங்களோ இதுதான் அந்த குழந்தைய. அந்த மாதிரி புகைப்படத்துல ஏது
நிலவு போட்ட பதிவுகளை தேடி பார்த்திருந்தா சவுக்கு சங்கர் தெரிஞ்சிருக்கலாம். ஓ, இதுதான் என் பையன், இப்படி வளர்ந்துருக்கானா, இவ்வளவு பெருசு இருக்கானான்னு. இவ்வளவுதான். குழந்தை செத்துச்சு இல்லைங்க. இவ்வளவு கொடூரமான ஒரு அவனால நாங்க குழந்தை நினைச்சான். இவ்வளவு பெரிய வேலையை செய்வான் நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு தெரியாது அவன் இப்ப வரைக்கும் ஏன் செத்தான், எதுக்கு செத்தான். ரொம்ப நல்லா இருக்கிறான், விளையாண்டுட்டு இருக்கான். காலையில எந்திரிச்சு இட்லி வைங்க பாட்டி, எனக்கு இன்னைக்கு இட்லி தான் கட்டி கொடுக்கணும் ஸ்கூலுக்குன்னு சொல்லியிருக்கான். புது பேண்ட் போட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். குளிக்க போறேன்னு கிளம்பியிருக்கான். அன்னைக்குதான் நைட்டு தான் கிளம்பியிருக்காங்க நிலவு வீட்டுல விட்டு. மாயமா பஸ் ஏறிட்டியா, பத்திரமா போயிட்டியா, இப்படி கேட்டுக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு எப்படி 5 நிமிஷத்துல மாறி செத்தான் நீங்க யாருக்குமே புரியல. காரணங்கள் தெரியாம முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். அவனை பார்த்த சைக்காலஜிஸ்ட் முதற்கொண்டு அவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிருக்கணும், அவன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எதுவும் பண்ணிருக்கணும்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு புரியல எது உண்மை எது எதுவுமே புரியாம இருக்கும். இப்ப அவங்க அம்மா தான் திட்டினாங்க, அதனால மன உளைச்சல செத்துட்டேன். எத்தனை காலத்துக்கு இன்னும் பெண்களை குற்றவாளி ஆக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க போறீங்க? பதிவு போட்டது சவுக்கு சங்கர், வேற யார் போட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளவு கோவம் வராது. பையன் எப்படி செத்தான்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டியா? நீ எல்லாம் போன் பண்ணாங்க. நிலவோட அண்ணன், அந்த குழந்தைய பொத்தி வளர்த்த தாய் மாமா சவுக்கு சங்கருக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணா அந்த நபர் போன் எடுக்கல, வேற எவனோ ஒருத்தன் போனை எடுத்து சவுக்கு சங்கர் வேற வேலையில பிஸியா இருக்காருன்னு சொல்லிட்டு போனை வச்சாங்க. அதுதான் நடந்துச்சு நேத்து. சவுக்கு சங்கர் மகன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு அவ்வளவு அயோக்கியத்தனமான செய்திகள் இங்க பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா பெத்த பிள்ளை செத்துருச்சுன்னு தெரியும், போன் பண்றாங்க. அவங்க குடும்பத்துல இருந்து இத்தனை வருஷம் வளர்த்தவங்க போன் பண்றாங்க. போன் எடுக்காம வேற ஒரு ஆள்கிட்ட போனை கொடுத்து பிஸியா இருக்கேன்னு சொல்லி போனை வச்சாச்சு. குழந்தை எப்படி செத்துச்சுன்னா அத்தனை போன் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. போன் மேல போன், அத்தனை தோழர்கள் போனை பண்ணி கத்தி கதறி அழுகுறாங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து தோழர்கள் ஒடியாறாங்க. கால் நடக்க முடியாத ஒரு தோழர், டிராவலே பண்ணக்கூடாத தோழர்கள்லாம் உடல்நிலையை கூட பாத்துக்காம அவ்வளவு தூரம் ஓடி அழுது புலம்பி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரை தேத்துறதுனே தெரியாம இருக்கு. அத்தனை பேருமே நிலவு மட்டும் எப்படியாவது சேவ் பண்ணி நிலவு கூட நிக்கணும். நிலவுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரியாம உட்கார்ந்து இருக்கும். ஏன்னா நிலவுக்கு தீயோ மட்டும்தான் உலகம், அவன் மட்டும்தான் எல்லாமே அவங்களுக்கு. அவனை வச்சு மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில எல்லா முடியுமே அவங்க எடுப்பாங்க. அந்த நிலைமையில கூட ஒரு போனை பண்ணி பையன் எப்படி செத்தான்னு கூட கேட்கல. போன் பண்ணப்ப எடுக்காம பிஸியா இருக்காருன்னு கூட ஒரு அசிஸ்டன்ட் எடுத்து போன்ல சொல்றான். நிலவோட அம்மா அழுவுறாங்க. அந்த குழந்தைய இன்னொரு அம்மாவா வளர்த்தவங்க அங்க உட்கார்ந்து அழுவுறாங்க. உங்க அப்பா வருவாரே, உனக்கு நான் என்ன சமயம் உங்க அப்பாவுக்கு பதில் சொல்வேன், என்ன தங்கம் நான் பதில் சொல்லுவேன், உங்க அப்பா கேட்பாரேன்னு சொல்றாங்க. சொல்லி அழுவுறாங்க. அவங்க எதிர்பார்த்தாங்க பெத்த அப்பா செத்த குழந்தைய முகத்தை பாக்குறதுக்காவது வருவாருன்னு அந்த பாட்டி எதிர்பார்த்து அழுவுறாங்க. கடைசி வரைக்கும் பெத்த பையன் மூஞ்சிய கூட பார்க்க வரல. உட்காந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் வழக்கம் போல ரொம்ப எந்த சலனமும் இல்லாம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த. அதோட நிறுத்திருந்தா கூட நாங்க அமைதியா இருந்திருப்போம். இவ்வளவுதான் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், இது மட்டும் கிடையாது, எல்லாமே தெரியும் எங்களுக்கு சவுக்கு சங்கரை பத்தி. ஆனா நாங்க வாயை திறக்காம இருந்ததுக்கு ஒரே காரணம் தியோ மட்டும்தான். இன்னைக்கு நிலவு கூட இருக்கிற எல்லாருமே வாயை திறந்து பேசணும், முழுசா அம்பலப்பட்டு நாரி போயிருவாரு சவுக்கு சங்கர். அத்தனை பேரும் கூட இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரே நோக்கம் நிலவை பாதுகாக்கணும்ன்றது மட்டும்தான். அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும். எங்களுக்கு தெரியல எப்படி கொண்டு வரணும்னு. ஆனா அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நாங்க இருக்கோம். ஆனா இந்த சமயத்துல கூட ஒரு சிங்கிள் பேரண்டா அத்தனை வழிகளையும் தாங்கிட்டு அந்த குழந்தைய வளர்த்து இழந்து நிக்கிறாங்க. அவங்க மேல பொய் பிரச்சாரமும் அவதூறமும் பரப்பிக்கிட்டு இருக்கிற சவுக்கு சங்கர் இதோட நிறுத்தணும். இத மீறி ஏதாவது வந்ததுன்னா வண்டவாளம் அத்தனையும் வாய் திறந்து பேசிரும். கூட இருந்த அத்தனை பேரு பேசுவோம். யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அவங்களும் பேசுவாங்க, யாரு கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களும் பேசுவாங்க. நிலவை போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷனர் ஆபீஸ்ல 3 மாசம் குழந்தைய தூக்கிக்கிட்டு போய் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாமே வாய் திறந்து பேச வேண்டியது இருக்கும். நிலவு தன் விளக்கம் கொடுக்கற அளவுக்கு ஆகுது. எந்த நிலைமையில இங்க ஒருத்தங்க பதிவு போடுறாங்க. அவங்க அந்த குழந்தைய திட்டினதே கிடையாது, திட்டவே மாட்டாங்க, கொஞ்சுவாங்க. நான் கூட திட்டுவேன், ஏதாவது சேட்டை பண்றான் போனை பாக்குறான்னா நான் கூட போனை வை, அடிக்ட் ஆகாத போனை வை, நான் கூட சத்தம் போட்டிருக்கேன். அவங்க பொறுமையா சொல்லுவாங்க. அவங்க திட்டினதை விரல் விட்டு எண்ணிரலாம், அவ்வளவுதான். அந்த குழந்தைய அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, அவனை அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருப்பாங்க. இந்த படிப்பு மீதான புரிதலும் இந்த திணிப்பு முதலாளித்துவத்தின் மீதான புரிதல் இல்லாத நபர்லாம் நிலவு கிடையாது. படிக்கலன்னு திட்டினாங்க, அவன் ஃபெயிலே ஆயிருந்தா கூட நிலவு திட்டி இருக்க மாட்டாங்க. உனக்கு படிப்புல உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா, உனக்கு ஆர்வம் இல்லையா, ஸ்போர்ட்ஸுக்கு போ,
இல்ல மியூசிக் போ, உனக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதுக்கு போடா, நான் இருக்கேன் உனக்கு நின்னுகிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தவங்க அவங்க. ஆனா தியோ ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அவன் படிக்கல சரியான்னு சொல்றதே அப்பட்டமான அயோக்கியத்தனம். இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு பெத்தவனுக்கு பையன் படிப்பானா படிக்கலையான்னு கூட, எத்தனாவது படிக்கிறான்னு கூட தெரியாது. முகநூலை பார்த்துதான் தெரிஞ்சிருந்திருக்கணும். இதோட நிறுத்திக்கணும். இதோட சவுக்கு சங்கர் நிறுத்திக்கிட்டா சவுக்கு சங்கருக்கு நல்லது. இத்தனை வருஷம் தியோக்காக மட்டும்தான் நாங்கெல்லாம் வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்தோம். அந்த பிஞ்சு குழந்தைய நாங்க நெருப்புக்கு தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல ஏதாவது நிலவை பத்தின அவதூறும் பொய் பிரச்சாரமும் வந்துச்சுன்னா கூட இருக்கிற அத்தனை பேரும் வாயை திறந்து பேசி வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்திடுவோம். அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு போயிருவேன். இதெல்லாம் தனிப்பட்ட விவகாரம், புருஷ பொண்டாட்டி பிரச்சனை, இதை ஏன் புதுவெளியில பேசுறீங்க அப்படின்லாம் பல பேர் கேட்கலாம். அந்த நாகரிகம் கருதி தான் இவ்வளவு நாள் நாங்களும் வாயை திறக்காம இருந்தோம். இப்ப கூட நான் வாயை திறக்கல. இப்ப கூட என்ன நான் பேசணும்னா அவ்வளோ பேச முடியும். ஆனா இப்ப பேசுற ஒரே விஷயம், அம்மா திட்டினாங்க, நிலவு திட்டினாங்க, அதனால அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான்றது அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய குற்ற உணர்வை கொடுக்கும், எவ்வளவு பெரிய அவதூறை கொடுக்கும். அது அந்த அவதூறை பண்றது ஏன் நான் தான் பெத்த அப்பன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அன்பிளக்டு. எல்லாரும் கழுவி கழுவி ஊத்தினதுக்கு அப்புறம் என்னோட அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு ஒரு பதிவு. பெத்த குழந்தைய கடைசியா மூஞ்சிய கூட பார்க்க வர வக்கில்ல போனை பண்ணா போனை பக்கத்துல ஒருத்தர் எடுத்து பிஸியா இருக்காருன்னு சொல்ற இவனுக்கு ஆறுதல் வேற வளைச்சு பல பேர் ஆறுதல் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கய்யா. இதோட நிறுத்திக்கங்க.